ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள். இனிமேல் இப்படி தான் குழந்தைங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு, நெய், எண்ணெய், மிளகாத்தூள், பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கொத்தமல்லியோட வேர் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், ஒரு 3 பெரிய தக்காளி. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சு கொஞ்சம் நெய்யும் ஹோல் கரம் மசாலா போட்டாச்சு. இது நல்லா பொரியட்டும். வெங்காயம் போடலாம். கொத்தமல்லி வேர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், இது டேஸ்ட்டுக்காக போடுறோம். 2 பச்சை மிளகா, இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு போடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கட்டும். அடுத்தது பொடியாக நறுக்கி வச்ச தக்காளியை போடுறோம், இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி ஓரளவு வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பொடிகளெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை தழை போட்டு கொத்தமல்லி, புதினா போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு தேவையான அளவு. இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னம்னா சுவையான தக்காளி பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.